கொண்டு போக போகிறோம், எத்தனை நாள் வாழ போகிறோம், எதை கட்டி ஆழ போகிறோம் யாருக்கும் தெரியாது. திஸ் இஸ் எபிசோட் 2 ஆஃப் சமைப்போம் கதைப்போம். இதில் நம்ம என்ன கதைக்க போகிறோன்னா, நம்மளோட அம்மாவை பற்றி தான். இப்போது உங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. சரி, நம்ம அம்மாங்க முன்னாடி அவங்க அம்மாங்களுக்கு பசங்களாக இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களும் ஒரு ராணி மாதிரி தானே இருந்திருப்பாங்க. காலையில் எழுந்தவுடனே அவங்களுக்கும் பெட் காஃபி வரும், அவங்க பெட்ஷீட்டெல்லாம் அடித்து வைக்க தேவையில்ல. காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி அம்மா தலைவாரி விடுவாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு லன்ச் பாக்ஸும் கரெக்டாக லன்ச் பேக்கில் வந்து இருந்துடும். அப்போது நம்ம அம்மா இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, அதே மாதிரி தானே நம்ம லைஃப்பும் இருக்கும். இப்போது நம்ம எல்லாத்துக்குமே பழகிட்டோன்னா நம்மளுக்கு போகிற இடத்துல கஷ்டமாக இருக்காதுல்ல, அதுதானே ஒரு பெரிய விஷயம். ஆமாம் தானேங்க. ஏன்னா நம்ம அம்மாவும் இப்போது காலையில் எழுந்து இது பண்ணணும். ஆக்சுவலி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ காலையில் எழுந்து எல்லா அம்மாவையும் நீங்களே ஒரு வாட்டி இன்றைக்கி அம்மா காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலை மட்டுமே செஞ்சிட்ருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் போகிற நேரம், நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்த நேரம் பார்க்கும் போதெல்லாம் என்ன அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, ஏன் எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இதை மடிக்கணும், அதை துவைக்கணும், சாமான் கழுவணும், சமையல் செய்யணும், பசங்களை பார்க்கணும், படிக்க வைக்கணும், இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் போது அப்போ நம்ம அம்மா நம்மக்கிட்ட கோவத்தை மட்டும் தானேங்க காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதி வேலையை வேறு யாருன்னா செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் சரி. இந்த மாதிரி சரி இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா, அப்பா, தம்பி, அக்கா அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு இதுவாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியிலலாம் அம்மா மட்டும், அப்பா, அப்புறம் 2 பையன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டா அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? காலையிலேருந்து எல்லா வேலையும் அவங்களே செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம ஒரு பொண்ணாக அம்மா கூட இருக்கும் போது நம்மளும் கொஞ்சம் வேலையை ஷேர் பண்ணி செய்யணும். ஓகே, பாய்.